பியூட்டிஃபுல் சோல்ஸ். குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி 11 நம்பரை பற்றி தான் என்ன பார்க்கலாம். ஓகே, இது நம்ம ஒன்று மொபைலில் பார்க்கும்போது அந்த சமயம் 11 இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் நம்பர் நம்ம கண் முன்னாடியே கண்படலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு கடையில் அந்த 11 நம்பர், அதாவது இப்போ 6011 அந்த எதே போல் இந்த நம்பர் வந்து அடிக்கடி, இல்லை உங்களோட மொபைலில் யாராவது ஒரு மொபைல் நம்பராக இருக்கலாம், நேம் பிளேட்டில் இருக்கும். இந்த நம்பர் ஏன் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா, அதாவது நம்மளோட சோல் அவேக்னிங் நடக்கும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் போது தான் இந்த நம்பர். இது எல்லாருக்குமே பார்ப்போம், ஆனால் யாருமே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். அந்த டைம் வந்து ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு புதிய தொடக்கத்துக்கான அறிகுறி வந்து 11 காமிச்சு கொடுக்கும். அதே போல் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த சோல் அவேக்னிங் ஆகிற சமயத்தில் இந்த 11 எண் வந்து எந்த டைமும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போனா இந்த 11 நம்பர் பார்க்கும்போதுலாம் உங்ககிட்ட அந்த தேவ தூதர்கள் வந்து இருக்காங்க, உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்கிறது அது ஒரு அர்த்தம். இந்த எண் வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிகழும் போது நம்பிக்கையை வந்து அளிக்கும். அதே போல் 11 புதிய தொடக்கத்தை குறிக்குது. இது ஒரு மாஸ்டர் நம்பருங்க. இது ஆன்மீக விழிப்புணர்வும் வரும்போது அடிக்கடி இந்த எண்களை நீங்கள் பார்க்க நேரும். 11 இருக்கலாம், 11 இருக்கலாம், இல்லை 111 இருக்கலாம். இந்த எண்கள் வந்து புதிய தொடக்கத்திற்கான எண், அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், அதில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங் எல்லாமே அந்த தொடக்கத்துக்கான எண்கள் தான். தொடர்ந்து இந்த எண்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.